தோட்டத்தில் நிறைய தேங்காய் விழுந்து கிடந்துச்சு. இனிப்பு பலகாரத்தில் தேங்காவையும் ஒரு பொருளாக சேர்த்துக்காம தேங்காவை மட்டுமே பிரதானமாக வச்சு செய்யக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா அது தேங்காய் திரட்டிப்பால். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இனிப்பும் பலவிதம். இனிப்பு அப்படின்னு சொல்லிட்டா ஒரே ஒரு இனிப்பு சுவை மட்டும் கொடுக்காது, அந்த இனிப்பில் செய்கிற பலகாரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையை கொடுக்கும். கேசரியோட சுவையை பாயாசம் கொடுக்கறதில்ல, பாயாசத்துலேருந்து வர சுவையை அல்வா கொடுக்கறதில்ல. அதே மாதிரி தான் இந்த தேங்காய் திரட்டைப்பால் அதுக்குன்னே ஒரு தனி சுவையோட சுவை அல்லும். ரொம்பவே சுவையாகவும் குறுகிய நேரத்திலே செய்யக்கூடிய ஒரு அருமையான பலகாரம் இந்த தேங்காய் திரட்டிப்பால் செய்கிறதுக்கு. முதல்ல தேங்காவை நல்லா திருவி எடுத்துக்கலாம். வெல்லத்தையும் நல்லா நுணுக்கி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு பங்கு தேங்காய் துருவலுக்கு 3/4 பங்கு அளவுக்கு வெல்லம். இது ரெண்டையும் நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கணும். சட்டியில் ஒரு 4 தேக்கரண்டி அளவுக்கு நெய் விட்டு நெய்யை காய விடணும். ஒரு கையளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கின தேங்காய் பல்ல இதில் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு 10 to 15 முந்திரி பருப்பு, இதையும் லேசாக நிறம் மாறுற அளவுக்கு வதக்கணும். நிறம் மாறினோடனே இந்த முந்திரி பருப்பையும் தேங்காயும் மட்டும் இதிலேருந்து எடுத்துடணும். இப்போது இதே சட்டியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெல்லம் தேங்காய் விழுது இருக்குல்ல, அதை இதோடு சேர்த்துக்கணும். இதை நெய்யில் வதக்கி நல்லா கலந்து விடுங்க. இது கூட ஒரு 4 தேக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தோடனே இது கொஞ்சம் கெட்டியாகி சேர்ந்து வரும். இடித்து வச்சுருக்க 4 ஏலக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பக்குவத்தில் நீங்கள் அடுப்பை அமர்த்திடுங்க. இது ஆற ஆற நல்லா இறுகி இன்னும் ஒன்று சேர்ந்து வரும். பாரம்பரிய இனிப்பு பலகாரமான இந்த தேங்காய் திரட்டிப்பால் ரொம்பவே சுவையாக இருக்கும். இதை நீங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க. நன்றி.